ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமும் 15வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை நம்ம வாசி கேட்போம். கர்த்தர் என்று நமக்கு நம்முடைய எதிர்கால பரலோக பயணத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். எடுத்து 15வது அதிகாரம் யாத்திராகமத்தில் 17வது வசனம் சத்தமா வாசிங்க. நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். ஆமென். சொல்லுமா. நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். நல்ல தகப்பனே, எங்களை அழைத்த உம்முடைய வாழ்க்கையில அநேகர் எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம் என்ற ஒரு நிலவரமான ஒரு தரிசனம் இல்லாதபடி, ஆண்டவரே எங்களை அழைத்த தேவன் நீர் எதற்காக அழைத்தீர், எங்கே கொண்டு போகிறீர், நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று அறியாதபடி நாங்கள் இந்த நாள் வரையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதப்பா. கர்த்தர் இன்று அதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை முன்குறித்த தேவன் என்று எங்களுக்கு இன்றைக்கு உணர்த்துவதற்காக நன்றி. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண இந்த தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக, இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்றென்றைக்கும் உடைய வல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒப்பு கொடுப்போம். நம்மளை அழைத்தவர் ஆண்டவர், நம்மளை மேய்த்து நடத்துகிறவர் சர்வல்ல ஆண்டவர். ஆமென். இதே அதிகாரத்துல கர்த்தருடைய வசனம் 13வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 15-13. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆனா கொண்டு போகிற அந்த இடத்துக்கு அவர் எப்படி நம்மை அழைத்தார் என்று சொன்னால், நம்ம எப்படி அழைத்துக்கிறார் ஆண்டவர்? உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். அழைத்து வந்தார்னா அப்படியே அழைத்து வரல, நம்மை மீட்டு கொண்டு அழைத்து வந்தார். அல்லேலூயா. நம்மளை மீட்டு கொண்டார் என்று சொன்னால் we have been, amen, in a kind of problem. amen. எங்கேயோ ஒரு இடத்துல சிக்குண்டு தவித்து கொண்டிருந்தோம். அங்கிருந்து நம்மளை மீட்டெடுத்து இருக்கிறார். மீட்டுக் கொள்வதற்கு நிச்சயமாக கிரயம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இன்னைக்கு நம்மள நல்ல ஒரு காரியத்தை உணர பண்ணுகிற கர்த்தர். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்றது, we are not just like that, we were somewhere under the bondage. Hallelujah. A bondage, whether it can be a spiritual bondage or maybe a physical bondage. இங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வேதம் சொல்லுகிறது மீட்டு கொண்டு, அல்லேலூயா, மீட்டு கொண்ட பிறகு அவர்களை அப்படியே அழைத்து கொண்டு வரல, அவுட் ஆஃப் இஸ் கிரேஸ். அல்லேலூயா. இந்த மீட்டெடுத்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கடுமையா நடத்தல, அவர்களை என்ன பண்ணிருக்கிறாரு? கிருபையினாலே அழைத்து வந்தீர். பிறகு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். அல்லேலூயா. So now these people are led towards the holy place
Amen. Where the Lord is living. Hallelujah. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக இன்னைக்கு நமக்குள்ள தேவனுடைய பலத்துக்குள்ள ஆண்டவர் இந்த கடைசி நாட்டுல ஜூன் மாதம் 30ஆம் தேதியில ஆண்டவர் நமக்கு ஒரு உணர்த்துகிற ஒரு காரியம், அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, அவர் நம்மை கிருபையினால அழைத்து வந்திருக்கிறார். ஆல் அலாங் த வே. ஆமென். ஆல் in all our exodus, in all our journey. அல்லேலூயா. எல்லா அந்த பயணத்திலும் நம்மளை கிருபையினால் அழைத்து வந்திருக்கிறார். ஏனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிரயாணத்துல அநேக முறை முறுமுறுத்தார்கள், தேவ மனிதனாகிய மோசேயை எதிர்த்தார்கள், கர்த்தருடைய சித்தத்தை மறந்தார்கள், தங்களுடைய மாம்ச கிரியைகளை விழுந்து அவர்கள் அடிக்கடி முறுமுறுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆனா அதே சிச்சுவேஷன் தான் இன்னைக்கும் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. அதனால நாம் உணரக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு இருந்து இன்னைக்கும் நாம் கர்த்தர் அழைத்த அந்த கிருபையினால் அழைத்த அந்த அழைப்பை மறந்து, இரண்டாவது நம்மை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார் என்ற உணர்வை விட்டு விடுவோமே ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் நம்ம மேல் வருத்தப்படுகிறவராயிருப்பார். அல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றது, நமக்குள்ள ஒரு உணர்வை கர்த்தர் கொடுக்கிறார். என் ஜனமே, நீ மீட்டெடுக்கப்பட்ட ஜனம். இரண்டாவது, கிருபையினால் அழைக்கப்பட்ட ஜனம். மூன்றாவது, அவர் நியமித்திருக்கிற பரிசுத்த வாசஸ்தலத்திற்குள். அல்லேலூயா. ஆமென். எங்க அழைச்சிருக்கிறார்? உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். அல்லேலூயா. ஜிக்ஸாக் லைன்ல அவர் வழி நடத்தல. பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழி, அது நேரான வழி. அல்லேலூயா. ஆமென். there is no other way. இப்படி போலாம், அப்படி போலாம், இங்க போய் அப்படி போலாம். மனுஷன் அநேக வழிகளை கண்டுபிடித்து இருக்கிறான். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு தெய்வத்தங்க முறை, எல்லாம் அவங்கவுங்க மனசுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் தெய்வத்தை வச்சிருக்கிற எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான் அல்ல. கர்த்தர் சொல்றார், ஒரே ஒரு வழி, பரிசுத்த தேவனுடைய வழி, அது பரிசுத்த வழி எனப்படும். அல்லேலூயா. ஆமென். எசையா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அழகா சொல்றாரு, அங்கே ஒரு பெரும்பாதை உண்டாயிருக்கும், அதுல யார் நடக்க மாட்டாங்க? தீட்டுள்ளவர்கள் அதிலே நடப்பதில்லை. அல்லேலூயா. தீட்டுள்ளவர்கள் அதில் நடக்கவே முடியாது. அது பரிசுத்த வழி எனப்படும். அது என்ன வழி எனப்படும்? பரிசுத்த வழி எனப்படும். அதுல ஆமென், ஞானம் இல்லாதவன் மூடனா இருக்கிறவன் கூட என்ன பண்ண மாட்டானா? வழி தப்பி போக மாட்டான். அதுல அவன் என்ன செய்ய மாட்டான்? எந்த விதத்திலும் விட்டுட மாட்டான். எந்த வசனம்? 35 வாசி. 35 ஏசாயா 35:8 கொஞ்சம் சத்தமா வாசிங்க. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், பெரும்பாதையான வழி உண்டாயிருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை, தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள், அந்த வழியில நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் முட்டாளா இருந்தாலும், even though they are very uneducated, even though they are very barbaric, uncivilized people, they will not be lost in that way. Hallelujah. ஏன்னா அந்த வழி பரிசுத்த வழி எனப்படும். அது பரிசுத்தரால் உண்டாக்கப்பட்ட நேரான வழி. அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுமா. See, now we know the purpose of calling. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எதுக்கு அழைத்து வந்திருக்கிறார்? அடிமை தனத்துல கிடந்த அந்த ஜனத்தை, ஆமென், எகிப்தினுடைய அடிமை தனத்துல சிறுமைப்பட்ட வாழ்க்கையில கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்த முடியாதபடி கட்டுண்ட ஜீவித்தில் கிடந்த அந்த ஜனத்தை கர்த்தர் மீட்டு கொண்டு அவர்களை கிருபையினால் வழி நடத்தி இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நம்மையும் உலக பிரகாரமான பாவ கிரியைகள், அக்கிரமத்தில், அந்தகாரத்துல தகுதியே இல்லாத நம்மை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இட்ஸ் நாட் an ordinary redemption, but it's a precious redemption.
by paying a ransom. அல்லேலூயா. ஆண்டவர் மீட்டெடுப்பது என்பது விலைக்கரையும் செலுத்துவது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளை ஆண்டவர் அப்படியா மீட்டு எடுத்துக்கல. சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரியில சிலுவையில அறையுண்டு மரித்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். ஆமென். மீட்டெடுத்த தேவன் அவர் என்ன செய்கிறார், நம்மை அந்த பரிசுத்த மகிமையினால அந்த வாசஸ்தலத்துக்கு, பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு, we are all journeying, amen, towards the holy place. Hallelujah. பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நாம் போய் கொண்டு இருக்கிறோம். சில பேருக்கு ஏன் கிறிஸ்தவர்களை ஆனோம் என்ற எண்ணம் தெரியவில்லை. சில பேருக்கு நம்ம ஏன் மனுஷனாவே இருக்கிற எண்ணமும் தெரிய மாட்டேங்குது. அவங்க இன்னும் பாரம்பரியத்தில, இன்னும் அந்தகார கிரியைகளில, இன்னும் பலவீனமான கட்டுகள்ல அவர்கள் சிக்கொண்டவர்களா இருக்கிறார்கள். அதனால தேவ பிள்ளையே, இன்னைக்கு இந்த மாதத்துல ஒரு காரியத்தை நீங்கள் நான் உணர வேண்டியது, ஆண்டவரே நான் மீட்டெடுக்கப்பட்டவன், நான் மீட்டெடுக்கப்பட்டவள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சும்மா மீட்கல, ஆமென், ஒரு விலக்கரையும் செலுத்தி மீட்டெடுத்து இருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு ஆண்டவர் அநேக தம்முடைய ஊழியர்களுடைய சுகபல துக்கங்களை அவர் கொடுத்து அவர் நடத்தி வந்து, ஆமென், அந்த கிறிஸ்து ரத்தத்தினால இன்றைக்கு நம்மை அவர் மீட்டெடுத்து இருக்கிறார். ஆமென், மீட்டெடுத்து இருக்கிறார். பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். பரிசுத்த ரத்தத்தினால மீட்ட தேவன் நம்மை கைவிட மாட்டார். மீட்டெடுத்த தேவன் நம்மளை எங்க வழிநடத்தி கொண்டு போகிறார்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். அல்லேலூயா. நேரா, ஸ்ட்ரெயிட் பாத். அதுல முட்டாள்கள் கூட என்ன பண்ண மாட்டாங்களா? திசை கெட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இட் இஸ் a straight path, வெரி ஷார்ட்கட், நேரான வழி. அல்லேலூயா. இங்க போய் அங்க போய், இங்க விழுந்து அங்க எழுந்து அங்க பிறண்டு மனுஷனுக்கு தோன்ற எல்லா அறிவின் எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி போக வேண்டிய வழி அது இல்ல. திஸ் இஸ் த ஒன்லி ஒன் வே. அது ஸ்ட்ரெயிட் வே. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 அழகான சொல்றாரு, நானே வழி, நானே உண்மை, நானே சத்தியம், நானே ஜீவன். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவர் பரிசுத்த ஜனத்துக்கு நேரா, மகிமையாக பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரா நம்மளை இன்னைக்கு வழிநடத்தி கொண்டு போகிறார் என்ற உணர்வு நமக்கு தேவை. ஆமென் சொல்லுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரா ஒரு மனுஷன் வழிநடத்தப்படும் பொழுது, பரிசுத்த மகிமைகளுக்குள்ளே வழிநடத்தப்படும் பொழுது ஒரு காரியம் சம்பவிக்கும். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மை கண்டு கொந்தளித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். பெலிஸ்தர்கள் என்ன செய்தார்கள்? அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா வாசிங்களே 14வது வசனம், 15வது அதிகாரத்துல 14வது வசனம், ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். இந்த ஜனங்கள் யாரும் கேட்டீங்கன்னா, ஒன்னு பெலிஸ்தியாவின் குடிகள், இரண்டாவது ஏதோமின் பிரபுக்கள், மூன்றாவது மோவாபின் பராக்கிரமசாலிகள், நாலாவது கானானின் குடிகள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தார். இரண்டாவது பரிசுத்த கிருபினால் நம்மை அழைத்திருக்கிறார். மூன்றாவது பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராய் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி அந்த பாதையில மீட்டெடுக்கப்பட்ட நாம் போகும் பொழுது, ஆமென், நம்மை சுற்றிலும் இருக்கிற ஒரு 4 விதமான ஜனங்கள் நம்மை கண்டு நம்மை டிஸ்டர்ப் பண்ண, தொந்தரவு செய்ய, பலவீனப்படுத்த, ஆமென், எரிச்சலோடும் பொறாமைகளோடும் நம்மை சுற்றிலும் இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த பாதையில நீ நேரா போகாதபடிக்கு பலவீனப்படும்படி செய்கிற 4 கூட்டம், அந்த 4 பேர் நம்மளை சுத்தி இருக்கத்தான் செய்வாங்க. அல்லேலூயா. யார் அந்த 4 பேரு? ஒன்னு யாரு? பெலிஸ்தியர்கள். பெலிஸ்தியர்கள் சுருக்கமா சொல்லி கடந்து போறேன். சுருக்கமா இதை நம்ம பாக்குறோம். தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் உணர்றீங்களோ எனக்கு தெரியல. ஆமென். Since you are surrounded by the 4 types of people, and you should be careful, amen, to walk in the path that is destined for you. அல்லேலூயா. உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓடும்படி நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். பவுலடிகளார் என்ன சொல்றாரு? அழகா சொல்றார்.
பந்தய பொருளை அடையும்படிக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களா பாப்போம். எத்தனை பேர் புரியுது? இப்போ இந்த மாசத்துல ஆண்டவர் நம்மை காத்தார், நம்மை மீட்டுக் கொண்டார், கிருபையினால அழைத்தார். அல்லேலூயா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால அழைத்த சர்வ வல்லவரை நோக்கி, அந்த கிரயம் செலுத்தின சர்வவல்ல தேவனாகிய கிறிஸ்துவை நோக்கி, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே அவரோடு நாம் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலே நமக்காக நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்திலே வல்லமையோடு நிதானமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பந்தய பொருளை, நம்முடைய பந்தய பொருள் எது? நித்திய ஜீவன். நமக்கு கிடைக்க வேண்டிய பந்தய பொருள் எது? நித்திய ஜீவன். ஒரு ஆமென் சொல்லுங்களா பாப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த பந்தய பொருளை நோக்கி ஓட வேண்டும். இந்த 4 பேர் நான் சொன்னேன். ஒன்னு பெலிஸ்தியர்கள். இவர்கள் யாருன்னா போராட்ட குணம் உள்ளவர்கள். அல்லேலூயா. இந்த பெலிஸ்தியர்கள் யாரு? போராட்ட குணம் இருக்கிறவர்கள். வம்புக்காகவே சண்டைக்கு இழுக்கிறவன். சும்மா இருக்க விட மாட்டான். நீ இருந்தாலும் உன்னை விட மாட்டான். அல்லேலூயா. உன்னை நோண்டி உனக்கு எரிச்சலை உண்டு பண்ணி, வரையா ஒத்தி நிக்கலாமா, உன்னால் என்ன பண்ண முடியும் என்று சொல்லி தங்களுடைய அந்த போர் குணத்துல, போராட்ட குணத்துல நம்மளோடு வாக்குவாதம் செய்து நம்மை எதிர்த்து நிற்கிற கூட்டம் இந்த பெலிஸ்தியர் கூட்டம். அல்லேலூயா. 2வது கூட்டம் ஏதோமின் பிரபுக்கள். இவங்க மாம்ச கிரியைகள்ல தேவனுடைய சித்தத்தை அறியாதபடி. இந்த ஏதோமியர்கள் யார் என்று சொல்லி கேட்டால், யார் அவங்க? என்ன பாருங்க, ஏதோமியர்கள் யாரு? மாம்ச கிரியை உள்ளவர்கள். இது எந்த வம்சாவழி? ஏசாவுடைய வம்சாவழி. அல்லேலூயா, ஆமென். ஒரு தாயின் வயிற்றில பிறந்த 2 பிள்ளைகளில நிராகரிக்கப்பட்ட ஒரு வம்சம். அல்லேலூயா. இவர்கள் எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அக்கிரமத்தையும் அநியாயத்தையுமே கண்ணோக்கி பார்த்து இந்த உலக பிரகாரமான சுகபோகத்துல லைத்து போய் அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். நிச்சயமா தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்மை பரிசுத்த அந்த அழைப்பிலிருந்து இழுத்து தள்ளும்படிக்கு தொடர்ந்து வருகிற பொல்லாத கூட்டம். ஆமென். அப்ப இது 2வது வகையான ஜனம். 3வது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? மோவாபின் பராக்கிரமசாலிகள். ஆமென். இந்த மோவாபியர்கள் யார் என்று சொல்லி கேட்டால், ஆமென், லோத்தினுடைய மகளுக்கு பிறந்த வேசித்தனத்தில வந்த பொல்லாத விபச்சார சந்ததி. அல்லேலூயா. இவர்கள் விபச்சார சந்தையில் வந்தவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் இஸ்ரேல் ஜனமும் வனாந்திரத்தில கானானை நோக்கி, தேவன் நியமித்த அந்த வாசஸ்தலம் ஆகிய பரிசுத்த வாசஸ்தலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை விபச்சார பாவங்களிலே விழ பண்ணும்படிக்கு அங்கே மாம்ச கிரிகளை செயல்பட்ட கூட்டம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு நல்லா ஆண்டு நல்லா சொல்ற, நல்லா பார்த்துக்கிடுங்க. So we are, amen, traveling towards the holy city. ஆமென். பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ராஜாவுடைய நகரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். எங்க இருந்து ஆளுகை செய்ய போகிறாரோ, ராஜரீகம் பண்ண போகிறாரோ நம் ராஜாவாகிய கர்த்தர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அந்த இடத்திற்கு ஆண்டவர் நம்மை முன்குறித்து அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. I mean, we are not just roaming around. We are on a purpose. We are on a mission going towards the city of Raja, King. Hallelujah. Amen. அப்ப அந்த முதல் கூட்டம் பெலிஸ்தியர்கள் கூட்டம், போராட்ட குணம் உள்ளவர்கள், உன்னை வழித்தப்ப செய்வார்கள். 2வது கூட்டம் ஏதோமியர்கள், மாம்சக்கிரியை உள்ளவர்கள், தங்களுடைய விருப்பத்தின்படி சுகபோக வாழ்க்கையில் அலைந்து திரிந்து நம்மை சீரழிக்கிறவர்கள். 3வது கூட்டம் மோவாபியர்கள், விபச்சார ஆவிகளை உடையவர்கள், நம்மை விபச்சார பாவங்களை தள்ளுவதற்கு மாம்ச கிரியைகளில எல்லா விதமான செயல்பாடுகளிலும் ஆமென் இருந்து செயல்படக்கூடிய கூட்டம். 4வது கூட்டம் கானானின் குடிகள். அல்லேலூயா. இவர்கள் விக்கிரக ஆராதனையில தங்களுக்கென்று தெய்வங்கள் தம்முடைய அறிவிலே பலத்திலே உருவாக்கி கொண்டு, ஆமென், கர்த்தருடைய தேசமாய் இருக்கிற மகிமையின் தேசத்தை ஆக்கிரமிப்பு செய்து, அல்லேலூயா, அல்லேலூயா,
தேவனுடைய ஸ்தலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அங்கே தேவ பிரசனம் வெளிப்படாதபடிக்கு, தேவ மகிமை வெளிப்படாதபடிக்கு தங்களுடைய விக்கிரக கிரியைகளினாலே தேவனுக்கு எரிச்சல் உண்டு பண்ணுகிற கூட்டம். ஆமென், அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகும்படிக்கு தேவன் நம்மை கிருபையினாலே அழைத்து இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த மாதத்துல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான ஒரு காரியம், நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை எங்கே அழைத்து கொண்டு போகிறார், எந்த இடத்திலிருந்து அழைத்து கொண்டு போகிறார், எவ்விதமா என்னை அழைத்து கொண்டு போகிறார், எப்படியாக என்னை மீட்டுக் கொண்டார் என்ற அந்த சிந்தை நமக்குள்ள இன்னைக்கு வறுமையானால் கர்த்தர் நிச்சயமாக சந்தோஷப்படுகிறவராயிருப்பார். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் விட்டு இந்த 4 விதமான ஜனங்களிடத்திலிருந்து ஜெயம் எடுத்தவர்களாய், அப்ப இந்த உலகம் 4 விதமான கூட்டத்துல இருக்கிறது. அப்ப இயேசு சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை நான் ஜெயித்தேன். அதனால என்ன விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், பதட்டம் அடைய மாட்டான். நான் உலகத்தை ஜெயித்தபடினா நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமே நம்முடைய விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எங்க பிழைப்பான்? பரலோக ராஜ்யத்திலே, நித்தியத்திலே என்றென்றைக்கும் பிழைத்துக் கொண்டிருப்பான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுமா? இப்ப இயேசு சொல்றாரு, உலகத்தை நான் ஜெயித்தேன்றாரு. இப்ப உலகத்தை ஜெயிக்கும் போது யாரு ஜெயிச்சாரு? பெலிஸ்தீனை போன்ற இருக்கிறவனை ஜெயித்தாரு, ஏதோமியனை ஜெயித்தாரு, அப்புறம் மோவாபினை ஜெயித்தாரு, கானானியனை ஜெயித்தார். அல்லேலூயா. அப்ப இந்த 4 பேருக்குள்ள என்ன இருக்கிறது? உலகம் இருக்கிறது. 4 பேர் உலகத்தில் இருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். உலகத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசு இவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். உலகத்தின் அதிபதியாகிய சத்துரு இவர்களுக்கு தேவனாய் இருக்கிறான். நம்முடைய தேவனோ ராஜாவாகிய கர்த்தர். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் உலகத்தை ஜெயித்தான். யோவான் புத்தகத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் என்பது கண்ணி நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் யாருக்குள்ள இருக்குதுப்பா? பெலிஸ்தீனுக்குள்ள இருக்கு, மோவாபினுக்குள்ள இருக்கு, ஏதோமியர்களுக்குள்ள இருக்கு, கானானியர்களுக்குள்ள இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் ஆமென் உலகத்தில் உண்டானவர்கள் அல்ல, உலகத்தை ஜெயிக்கும்படி என்னால் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆமென் சொல்லுமா? பலவீனத்துல கிடந்தோம், ஆனா கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? மீட்டு கொண்டார். இப்ப 17 வசனத்துக்கு நேரா வருமா? குயிக்கா முடிப்போம். நீர் அவர்களை கொண்டு போய், இப்போ ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நல்லா கவனிக்கணும். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு முன்கூட்டி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் அந்த செங்கடலை கடந்து கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைத்து அவரை மகிமைப்படுத்தி துதித்து பாடும் பொழுது அவருடைய வாயிலிருந்து அறியாமலேயே பரிசுத்தாவியுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ரிஜாய்சிங். ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி பாடிக்கொண்டிருக்கிறாங்க. பாடிக்கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை அவருக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறது? அங்கே மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தை அவருடைய வாயில வருகிறது. இந்த 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நீர் கர்த்தராகிய நீர் அவர்கள் என்ன செய்ய போகிறீர்? கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு. ஆமென். This is the pre-appointed place, predestined place. Hallelujah. முன்குறிக்கப்பட்ட வாசஸ்தலம். அது யாருக்காக முன்குறிக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனத்துக்காக அல்ல, மீட்டெடுக்கப்பட்ட ஜனத்துக்காக அல்ல. ஆமென். கிருபையினால் அழைக்கப்பட்ட ஜனத்துக்காக முன்குறிக்கப்பட்ட இடம் அல்ல, கர்த்தராகிய தேவன் வாசம் பண்ணுகிறதற்காக முன்குறிக்கப்பட்ட இடம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சர்வவல்ல ஆண்டவர் வாசம் பண்ணும்படிக்கு தனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். பூமியிலே ஆண்டவர் கடைசி நாட்களிலே சர்வவல்ல தேவனாய் வரும் பொழுது அவர் எங்கே இருந்து ஆளுகை செய்வார் என்று சொல்லி கேட்டா, இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசமா இருக்கிற அந்த வல்லமை உள்ள தேசமா இருக்கிற அந்த தேசத்திலே ராஜரிகம் பண்ணி
அங்கிருந்து அவர் பூமியை ஆளுகை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, அவர் வாசம் பண்ணுகிறதற்கு முன்குறித்த அந்த இடத்தை கர்த்தர் இப்ப என்ன பண்றாரு? ஆமென். தம்முடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கும் அந்த இடத்தை கொண்டு போக கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்கே அவருடைய பிள்ளைகளும் வாசம் பண்ணும்படிக்கு. அல்லேலூயா. என்ன ஒரு சிலாக்கியம் பாத்தீங்களா? ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகள் எங்க வச்சிருப்பான்? தன் கூடவே வச்சிருப்பான். இங்க இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சிலாக்கியம், கர்த்தர் வாசம் பண்ணுவதற்காக பூமியில கடைசி நாட்களில ஆளுகை செய்வதற்காக வைக்கப்பட்ட அந்த இடத்துல நல்ல ஒரு கவனிங்க. இந்த இடத்த கவனிங்க, தேவப்பள்ளி நல்ல கவனிங்க. ஆண்டவரே, அப்பா, நாங்க எங்க போய்கிட்டு இருக்கோம், எங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எந்த சூழ்நிலைக்காக நாங்க இருந்து கொண்டு இருக்கிறோம், எந்த காரியத்தை நாங்க நடந்து கொண்டிருக்கோம் கேட்டா, ஆண்டவரே இந்த ஜனங்களை எங்க நடத்தி கொண்டு போகிறீர்கள் என்று யாரும் கேட்டாலும், உலக மனுஷன் இவங்க பைத்தியக்காரன்னு சொன்னாலும் நமக்கு ஒரு காரியம் தெரியும். என் ஆண்டவராகிய கர்த்தர் வாசம் பண்ணுவதற்காக தெரிந்து கொண்ட ஸ்தனமாகிய அந்த கானானை. அல்லேலூயா. இன்றைக்கு கானான் எது சொல்லி கேட்டா, அந்த லெபனான் பாலஸ்தீனா பகுதியில் இருக்கிற சிரியா பகுதியில் ஒட்டி இருக்கிற இந்த இஸ்ரவேல், ஆமென், ஆக்கிரமிப்பு இஸ்ரவேல் தேசமா இன்னைக்கு இருக்கப்படுகிற அந்த இடம் தான் இன்னைக்கு கானான் தேசம். கர்த்தர் பரிசுத்த பர்வதமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பரிசுத்த தேசம் அந்த இடம் தான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பூமியினுடைய மத்திய பகுதியா இருக்கிற இடம் தான் இன்றைக்கு இஸ்ரவேல். அல்லேலூயா. இஸ்ரவேல்ல இருக்கிற ஜனம் பரிசுத்தவானா அக்கிரமக்காரனா எப்படிப்பட்டனா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, மீட்டெடுக்கப்பட்ட, பரிசுத்த பாதையில நேராய் நடத்தப்பட்டு பரிசுத்த பர்வத ஸ்தலத்துக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்கள் எங்கதான் இருந்து ஆளுகை செய்ய போறாங்க என்ற ராஜா எங்கே முன்குறித்து தம்முடைய ஸ்தலமாகிய கானானை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல ராஜா இருப்பார். ராஜாவின் குடிகளா இருக்கிற நாமும் அங்கே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அழகா அவர் தம்முடைய நோக்கத்திற்காக, தம்முடைய ஆளுகைக்காக, அவர் வாசம் பண்ணுவதற்காக நியமித்த ஸ்தலமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலோ. அல்லேலூயா. ஆமென், ஆமென். சுதந்திரத்தின் பர்வதம் இது சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து எங்க வருவாரா? சியோன்ல எங்க இருக்கிற ஒலிவமலையின் மேல் வந்து இறங்குவார். அந்த பரிசுத்த பர்வதத்தில் இருந்து ஆளுகை செய். அங்கதான் இஸ்ரவேல் ஜனமாகிய கர்த்தருடைய மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களை, அந்த நியமிக்கப்பட்ட தேசமாகிய, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கர்த்தர் அந்த இடத்தை மகிமையினால காட்டினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எங்கதான் போய் இருக்கிறோம்? இஸ்ரேலுக்கு வந்து டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு வந்தா பரிசுத்த பர்வத ஸ்தலத்துக்கு போனதா அர்த்தம் கிடையாது. உண்மையான இஸ்ரேல் தேசம் எப்பதான் அமைய போகிறது? மகிமையான தேசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களை மீட்டெடுக்கிற இரட்சகராகிய கர்த்தர் என்று என்றைக்கு எந்த ஜனம் அறிந்து அவரை தம்முடைய தெய்வமாக கொண்டு மகிமைப்பட்டு ஒப்படைக்கிறார்களோ அவர்களே முழுமையான இஸ்ரேலுக்கு சொந்தமான இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் தேசமா இருக்கிற அந்த பரிசுத்த தேசத்துக்கு தான் நாம் இன்றைக்கு பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம் கானானாய் தேசமாய் இருந்தாலும் அது கிறிஸ்துவை இன்னும் மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதபடினால அது இன்னும் சுத்திகரிக்கப்படாத தேசமா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் இப்பொழுது இருக்கிற இந்த பிசிக்கல் இஸ்ரேல்ல பெலிஸ்தியர்கள் உண்டு, மோவாபியர்கள் உண்டு, ஏதோமியர்கள் உண்டு, கானானியர்கள் உண்டு. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற பாலம் தேனும் ஓடுகிற அந்த மகிமுள்ள தேசம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்த பிள்ளைகள் வாழ்கிற பரிசுத்த தேவனுடைய ஸ்தலமாய் அது மாறுவதற்காகவே கர்த்தர் ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம எங்க போய் கொண்டு இருக்கிறோம்? We are going to live with God, with the Redeemer, the Messiah. Amen. ஆண்டவராகிய கர்த்தர் நாம் வாழ்வதற்கு பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய, அதை பாருங்க, அடுத்து பாருங்க, அவருடைய பர்வதத்தில் நம்ம வாசம் பண்ண போகிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் நீர் அவர்கள் என்ன பண்ண போகிறீர்? நாட்ட போகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ we are going to be planted there. நாம் அங்கே மகிமைப்பட்டபடிக்கு நாட்டப்பட போகிறோம். எதை நட்டு வைப்பாங்க? ஒரு செடியை நடுவாங்க, மரத்தை நடுவாங்க. அல்லேலூயா. பட் we are going to be planted there. ஏன் நம்மளை நாட்டி வைப்பான் ஆண்டு சொல்றாரு? நம்ம யாரு? ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணு தெரியாத சகோதரனை சுகப்படுத்தின உடனே அங்க ஆண்டவர் கேட்கிறார்,
இப்ப கண்ணு தெரியுதான்னு கேட்கும்போது தெரிகிறது. என்னத்தை காண்கிறாய்? மரத்தை போல நான் மனிதர்களை காண்கிறேன். அல்லேலூயா. அப்ப நம்மளாம் யாருதான்? மரங்களை போல. அல்லேலூயா. மரங்களாக. கிறிஸ்து மரத்துல தூக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? இந்த மரத்தினுடைய மீறுதலுக்காகவே அவர் அந்த மரத்துல தூக்கப்பட்டார். அல்லேலூயா. Amen. There are so many hidden secrets in the Bible. Hallelujah. அவர் மரத்துல தூக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? வேற எதனா இரும்பு கம்பியில தூக்கி இருக்கலாம், மத்த தூக்கி இருக்கலாம். பிகாஸ் ஆமென், நம்மள ஆண்டவர் மரமாக சித்தரித்து இருக்க. நம்மள என்ன மரங்களா இருக்கிறோம்? நல்ல கனி கொடுக்கிற மரங்களா கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கனினா என்ன? இந்த 4 பேரா இருக்க, இந்த 4 பேர் கூட்டத்துல சேராம இருக்கிறவன் நல்ல கனி கொடுக்கிற மரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு தந்த அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீ கொண்டு போய் உம்முடைய ஸ்தனமாகிய, உம்முடைய மகிமையுள்ள நியமித்த ஸ்தனமாகிய ஆமென் சுதந்திரத்தின் பருவத்தில் வைக்க போறீங்க. 2வது, ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த, ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் பிதாவாகிய சர்வவல்லவர் நியமித்த அந்த இடத்துல நீர் தூதனாய் இருக்கிற நீர். அல்லேலூயா. மனுஷர குமாரனாய் வெளிப்பட்ட ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய நீர் ஆமென் உம்மது வழியாகவே எங்களை பிதாவாகிய தேவன் நியமித்த அந்த பர்வதமாகிய அந்த பரிசுத்த ஸ்தலத்திலும், 2வது தேவனுடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் எங்களை நீ நாட்டி வைக்க போகிறீர். அல்லேலூயா. ஆமென். அந்த ஜீவ விருட்சங்களை எங்க வைக்க போகிறீர்கள். அப்ப நாட்டப்பட்ட அந்த மரம் என்ன பண்ணும்? ஜீவன் பெற்று பரலோக மகிமையில கனி கொடுக்கக்கூடிய மரங்களா என்றென்றைக்கும் மேன்மைப்பட்டு நிற்போம். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம், இந்த பூமியில நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில நரகத்துல போடப்படும். ஆனால் ஆமென், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ, மீட்டெடுக்கப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாள், அந்த வேதனையினால் குறைக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் பார்த்து முடிக்க போறோம். சங்கீதம் 2வது சங்கீதம் 6வது வசனம். சீக்கிரமா எடுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய, நல்ல கவனிங்க, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய. நல்ல கவனிக்கணும். இந்த யாத்திராகமும் புத்தகம் எழுதப்பட்ட காலம் வேற, சங்கீத புத்தகங்கள் எழுதப்பட்ட காலம் வேற. சற்றேறக்குறைய 1000-2000 ஆண்டுகள் இடைவெளி இருக்கலாம். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது பாருங்க, சங்கீதம் 2வது சங்கீதம் 6வது பாட்டு வாசிமா, அதை வாசிங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா யாரு? அவர்தான் பூமியில மீண்டும் வந்து ஆமென் மீட்டெடுக்கப்பட்ட நம்மை தம்முடைய பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிற அந்த கானானிலே, இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசத்திலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக கிறிஸ்து நின்று ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பேர் ஸ்லாக்கியம் பாருங்க. அப்ப நம்ம எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு போயின்னு இருக்கிறோம். ஆமென். ராஜரிகம் பண்ணப்படுகிற இடத்துக்கு நாம் போய் கொண்டு இருக்கிறோம். பூமியினுடைய கடைசி நாட்களிலே ஆண்டவர் எங்கே வாசம் பண்ண போகிறாரோ அங்கே கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்கு எப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவை அங்கே என்ன பண்ணப்படுகிறார்? அவரு வைத்தேன் என்று சொல்லுகிறார். இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நிறைவேற போகிறது. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா இயேசுதானா? தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். இதை பார்த்து முடிச்சிருவோமா? அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா இவர்தானா? இயேசுதானா? ஆமென். சீக்கிரம் வாசிங்க. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். சொல்லுங்களா பாப்போம்.
அப்ப பூமியில அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? கண்கள் மூடி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நல்ல தகப்பனே, ஜீவன் உள்ளவரே, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள்ள நாங்க வந்துட்டோம், கிறிஸ்தவர்களா மாறிட்டோம். ஆனா எங்க வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன, தரிசனம் என்ன என்று அறியாதபடி ஆண்டவரே கண் சொருகி போனவர்களாய், ஆமென், புத்தி மயக்கம் உள்ளவர்களாய், தெளிவற்றவர்களாய், புசிப்பும் குடிப்பும் ராஜ்யம் என்று எண்ணி அலங்காரமும் வாக்குவாதமும் மாம்ச கிரியையும் வேசித்தனமும் விபச்சாரமும் சுகம் என்று எண்ணி உலக மக்களோடு கூட நாங்கள் ஆண்டவரே எங்களை இழந்து விடாதபடிக்கு எங்களுக்கு அறிவை உண்டு பண்ணுகிற உம்முடைய வல்லமுள்ள இந்த வார்த்தைகள் எங்களை இன்று தெளிவாக்கினதற்காக ஸ்தோத்திரப்பா. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். If you know the purpose, you will not be diverted. If you know the target, you will not miss it. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, எங்களை இந்த நாட்களில தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜனமாய், தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில அப்பா எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற உங்க கருத்துக்காக நன்றி ஆண்டவரே. உடைய மகிமைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆனா இன்னைக்கு உலகம் சொல்லுது 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற எங்களுக்கு 4 பேரை மதிக்கிறவர்களை அல்ல ஆண்டவரே, அந்த 4 பேருடைய சுபாவங்களை எங்க காலின் கீழே மிதிக்கிற வல்லமை பெற்றவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு கிருபையினால் அழைக்கப்பட்ட ஜனமாய் ஆண்டவரே, உம்முடைய பசுத்த பர்வதமாகிய ஸ்தானத்திற்கு ஆண்டவரே நாங்கள் பிரயாணப்பட்டு போகிறவர்களாய் எங்களை நீர் மாற்றி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்களை மகிமைப்படுத்திட்டோம், உம்முடைய வல்லமை எங்களை மூடட்டும். நீர் மாத்திரம் மகிமை அடைவீராக. மீட்பரின் வல்ல கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நல்ல சத்தமா ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில கர்த்தர் உன்னை மீட்டெடுத்து இருக்கிறார், உன்னை கிருபையினால் அழைத்து இருக்கிறார், உன்னை மகிமையினால் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தராய் 4 விதமான ஜனக்கூட்டத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனமாய் ராஜாவினுடைய ஆளுகை புரிந்தன இந்த ஸ்தானமாகிய பரிசுத்த பர்வதத்திற்கு ஆமென் உங்களை என்னை அழைத்து கொண்டு போகிற அந்த தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பூமியில சாட்சிகளா நிற்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். எல்லோரும் ஏகமானதா சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த. ஆமென்.